தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை, எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள் தொடர் மழை பெய்யும். நேற்றைய தினங்களிலே பார்த்திருப்பீங்க, சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் குறிப்பா பகல் நேரங்களுக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமாக நமக்கு பதிவானது. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து நமக்கு கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெரும்பாலான கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளாகவும், உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் மிதமான மழையாகவும், சில இடங்களில் கனமழையாகவும் கண்டிப்பாக பதிவாகும். அப்போ எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், எத்தனை நாட்களுக்கு நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு, வரும் நாட்களில் மேட்டூர் அணை நிரம்புமா நிரம்பாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, ஒகேனக்கல் பகுதிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கு பார்த்தாலும் ஒரே வறட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதுதான் நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையிலே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். கர்நாடக அணைகளுக்கே நமக்கு நீர் வரத்து சீராக தான் வருகிறது. அங்க நமக்கு இன்னும் அதீத கனமழையோ கர்நாடகாவில் இன்னும் பதிவாகலை. 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் நமக்கு கர்நாடகாவில் மழை பெய்தால்தான் ஓரளவுக்காவது தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கர்நாடகாவில் பெய்கிற மழையே அங்க இருக்கக்கூடிய அணைகளுக்கு இன்னும் பத்தலை. இன்னும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்னும் அணை பகுதிகள் நிரம்பாத ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் நமக்கு அங்க பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கேரளா பகுதிகளில் ஒரு சீரான அளவில் மழை பொழிவு கனமழையாகவும், கர்நாடக மாநிலங்களில் சீராக விட்டு விட்டு பரவலாக கனமழையாகவும் தொடர்ந்து நமக்கு பெய்து கொண்டிருக்கு. இன்னும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேலும் வலுவாகவோ அல்லது இன்னும் தீவிரம் அடையலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கடந்த வருஷத்துல இந்நேரம் நல்ல மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் கிடைச்சிருந்தது. கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் இப்போ நமக்கு இந்த ஜூன் பாதியிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த ஆண்டுல மிக கனமழை, அதி கனமழையில நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இந்த வருஷம் எல்னினோவின் தாக்கம், அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக தொடர்ந்து அந்த மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது இப்பவே நம்மளால பார்க்க முடிகிறது. இனி வருகிற நாட்கள் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரிலும் சராசரியாக இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவாகவே நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். அப்போ நமக்கு கனமழையே வராதாங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான அளவில் இருக்கும். ஒரு மிதமான மழை அல்லது கனமழை வரைக்கும் மற்ற மாவட்டங்களை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைய தினங்கள் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம விளக்கிறோம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பரவலாக கனமழையானது தீவிரமடையும். ஓரிடங்களில் சற்று வலுவான மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் இன்றைக்கு மிக முக்கியமாக நம்ம பார்க்க போறது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக விட்டு மிதமான மழையும், ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மாலை நேரங்கள், குறிப்பாக மதிய நேரங்களுக்கு பிறகு நமக்கு கனமழையானது தீவிரமடையும். இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் 3 நாட்களும் தமிழ்நாட்டில் விடாத மழை பொழிவுகள் காத்திருக்கிறது. அதனால சற்றே கவனமா இருந்துக்கோங்க. அதனால மழை வராது அப்படின்னு மட்டும் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மழை கண்டிப்பா இருக்குங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மழை நிச்சயமாக இருக்கு. பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நேற்றைக்கே பார்த்திருப்பீங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி சில இடங்கள்ல சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு. சென்னை நகர பகுதிகளாகட்டும், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அதே மாதிரி செங்கல்பட்டுல ஒரு சில இடங்கள்ல சட்டென்று மழை பொழிவுகள் தீவிரம் அடைந்தது. நிறைய இடங்கள்ல ஒரு மிதமான மழையும், சில இடங்களில் சற்று கனமழையும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கு வலுவான கனமழையை நம்ம
எதிர்பார்க்கலாம். பல பகுதிகள் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் இனிமேல் நமக்கு படிப்படியாக வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய ஆரம்பிக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் கணிசமாக அடுத்து வரப்போகிற 3 நாட்களும் அதிகரிக்கக்கூடும். எதிர்கொள்கிற தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இருந்தாலும் நமக்கு கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளெல்லாம் மிதமான மழையே நமக்கு பதிவாகும். மயிலாடுதுறை மாவட்டம், அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையானது ஒதுக்கி நமக்கு பதிவாகக்கூடும். குறிப்பாக நமக்கு தஞ்சாவூர் மாவட்டங்களை தொடர்ந்து புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் பகுதியாக மழை ஒதுக்கியே நமக்கு இருக்கும். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே கடலோரம் மற்றும் டெல்டா பொறுத்தவரை பெரும்பாலும் பகல் நேரங்களுக்கு பிறகு மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக அதிகம் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் இந்த தென்காசி, தேனி பக்கம்லாம் ஒன்றும் பெருசாக மழையே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி சிலருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. இந்த தேனி, தென்காசிலாம் அணை பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு மற்ற இடங்களில் மழை பெய்யாமல் போகிறது. அதனால் தேனி, தென்காசி மாவட்டங்களில் பகுதியான ஒரு மழை பொழிவாக தொடர்ந்து எதிர்பாருங்க. ஏன்னா இப்போ பெய்கிற மழை எங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்களாக இருந்துச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வால்பாறை, சோலையாரை தவிர வேற எங்கேயும் ஒன்றும் பெருசாக மழை வர மாதிரி தெரியல ப்ரோ. அதனால கோயம்புத்தூர் நகர பகுதிகளுக்கு எப்போதான் எங்களுக்கு நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம். இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கு கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பகுதியாக பதிவாகும். வழக்கம் போல் நமக்கு மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல இன்றைக்கும் நீடிக்கக்கூடும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும், அதே மாதிரி கிழக்கு பகுதிகள் குறிப்பாக அந்த கோத்தகிரி, குன்னூர் அந்த மலை அடிவார பகுதிகளில் நமக்கு மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். தேனி, தென்காசி பகுதிகளில் பகுதியான நமக்கு மிதமான மழை பெய்யும். கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், குறிப்பாக நமக்கு ஏற்கனவே அந்த 3-4 இடங்கள் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம். ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, மாஞ்சோலை உள்ளிட்ட இடங்கள் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல ஒரு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்கள்ல மிதமான மழையானது பதிவாகக்கூடும். திருநெல்வேலியினுடைய நகர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு வெப்பநிலை பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த தென் மாவட்ட பகுதிகளில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடியெல்லாம் பொதுவாக வானம் மேகமூட்டம், பகல்ல வெயில் கண்டிப்பா இருக்குங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 40 டிகிரி செல்சியஸ் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல்ல வெயில் இருக்கும். அப்படியே மாலை நேரங்களில் சட்டென்று நமக்கு வானிலை கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தில் 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பாருங்க, டெல்டா பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர், அதாவது நேற்றைக்கு முந்தைய நாட்கள் மழை பெய்த தேதி நம்ம குறிப்பிட்டுறோம். 14ஆம் தேதி, ஜூன் 14ஆம் தேதி அன்று பெய்த மழை பொழிவு தான் இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்றைக்கு பெய்த மழை பொழிவு இன்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். அதனால ஜூன் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொத்தவாச்சேரி பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பெய்த மழை. வேப்பூர்ல 6 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, கடலூர் மாவட்டம் எப்பயுமே நம்ம கமெண்ட்ல கேட்பாங்க, 6 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கள்ளக்குறிச்சியில் 5 சென்டிமீட்டர் மழை, சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் தெற்கு பகுதி 5 சென்டிமீட்டர், மணல்மேடு 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 3 சென்டிமீட்டர், வால்பாறை 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாருங்க, புதுச்சேரி கூட யாரோ ஒரு 2-3 பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க புதுச்சேரி பக்கம்லாம் மழையே வரலன்னு. ஞாயிற்றுக்கிழமை அன்று கணிசமாக நமக்கு மழை பதிவாயிருக்கு.
புதுச்சேரி பகுதிகளில் சில இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், தருமபுரியில் 2 சென்டிமீட்டர் மழையும், நாமக்கல் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு ஞாயிற்றுக்கிழமை இரவு அன்று பதிவாயிருக்கு. அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரும், ஈரோடு மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பதிவாயிருக்கு. 14ஆம் தேதி அன்று பெய்த மழை அளவு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம். நேற்றைய தினங்களில் பெய்த மழை அளவு இன்று மாலை நேரங்களில் கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.